சென்ட் ஜோசப் காலேஜ்ல வந்து பிஏ ஹிஸ்டரி படிச்சேன். பிஏ பார்ட் டைம் ஜாபா அப்பா அம்மா கூட இருக்கேன். அப்பா அம்மா ஆழம் போனா அதுக்குள்ள வாட்சர் தான் இருக்கு. நேத்து வந்தது செம்ம தண்ணி சூப்பரா வருது. வணக்கண்ணா. வணக்கம் வணக்கம். இது எத்தனைக்கு எத்தனை கிணறுண்ணா? இது வந்து நார்மலா இப்போ 20க்கு 25 இருக்குதுங்க அகலம். இப்போ ஆழம் வந்து பழசு வந்து ஒரு 50 அடிக்குள்ள இருந்துச்சு. 57 அடி இருந்துச்சு. அது கீழே நான் இப்போ 20 அடி வெட்டிக்கிட்டு இருக்கிறோம். சதுர அடிக்கு வந்து 70 ரூபாய்ங்க. சதுர அடிக்கு 70 ரூபா. ஆமா, ஒரு அடிக்கு 70 ரூபா இருந்தா அதோட 15 ரூபா 10 ரூபா கம்மி பண்ணி வெட்டுவோம். 10 ரூபா கம்மி பண்ணி. ஆமா, 20 ரூபாய்க்கு வெட்டிட்டு இருக்கீங்க. இது வந்து தூள் தான் வர்றீங்களா நீங்க? தூள் வருவோம். தூள் வந்து 40 ரூபாய்க்கு வருவோம். 45 ரூபாய்க்கு வருவோம். அதுவும் அது சதுர அடி கணக்கு. ஆமாங்க. சரி, இப்ப நீங்க எங்கனாலும் போய் வெட்டி கொடுப்பீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணாலும் போவோம். வெளி ஸ்டேட்டுக்கு போறதுக்கு நாங்க விரும்ப மாட்டோம். நம்ம உள்ளே போதிச்சா போதும். எங்கேயே தமிழ்நாடு மட்டும் போதும். நம்ம போலாம். ஆந்திராவுக்கு போயிருக்கிறேன், கர்நாடகா போயிருக்கேன், கேரளா போயிருக்கிறேன். இப்ப போய்க்கிறது இல்லை. நம்ம உள்ளூர்லயே இருந்துக்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துக்கலாம்னு பிளான். சரி, இப்ப இந்த கிணறு மட்டும் புதுசா ஃபர்ஸ்ட்ல இருந்து வெட்டணும்னா எவ்வளவு செலவாகும்? இது வந்து கிணறு பொறுத்து. இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து மேல இருந்து வெட்டணும்னா 75 ரூபாய் 60 ரூபாய்க்கு வெட்டுவோம் சதுரடிக்கு. இப்ப இதுல மிஷின் இந்த வெல்டு வெடி வைக்கிறது, கீழே மிஷினை இறக்கி இந்த தூர் வாடுறது, அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? அதெல்லாம் நீங்க எல்லாமே எங்களோட பொறுப்பு. எல்லாமே உங்களுக்கு? ஆமாங்க. ஜேசிபியோ உள்ள ஜேசிபி வச்சு இறக்குறாங்க அந்த குப்பை என்னெல்லாம்? அதெல்லாமே எங்களோட பொறுப்பு தான். எல்லாமே எங்க பொறுப்பு தான். எல்லாமே இருக்குது நம்ம கிட்ட. எல்லாமே இருக்கு. ஆனா அது எல்லா கிணத்துல வேலை செய்ய முடியாது. அது எல்லா கிணத்துல வேலை, பெரிய கிணறா இருந்தா வேலை செய்யலாம். புது கிணறா இருந்தா அதுல செய்யலாம். அது ஒரு அகலமான கிணறு இருந்தா செய்ய முடியும். புதுசா இருந்தாலும் கூட. சின்னதா இருந்தா செய்ய முடியாது. 20 ஜேசிபி வச்சு ஒரு 15 அடி தோணலாம். அதுக்கு மேல அந்த நீங்க சொல்ற எஸ்கலேட்டர் இட்டாச்சி வந்து கீழே இறக்கணும்னா பெரிய கிணறா இருக்கணும். இந்த அகலமா இருக்கணும். 25 ஒரு 7-8 லட்சம் ரூபாய் செலவாகும். கண்டிப்பா. நம்ம வந்து ஆரம்பத்துல பொய்யாலாம் சொல்ல கிணறு வந்து வெட்டணும்னா சதுர கணக்கு பேசினா இவ்வளவு எவ்வளவு ஆகுதுன்னா 10 லட்சத்துக்கு ஆகும், 2 லட்சத்துக்கு ஆகுதுன்னு ஓப்பனா சொல்லிடணும். சொல்லிட்டுதான் பேசணும் ஓனருக்கு. ஆமா, விருப்பப்பட்ட செய்யறாரு. இல்ல போன வேண்டாம்னு சொன்னா நம்ம வந்துட போறோம். நம்ம பாட்டுக்கு நம்ம மனசுல வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு வந்தா தப்பா போயிடும். கடைசியில் ஒரு 5-6 லட்சத்துக்கு வாங்கணும்னா சொல்ல வேண்டியதானே சொல்லிடுவாங்க 10 பேர். அப்படியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஓப்பனா சொல்லிட்டோம்னா வேற வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஆகுங்க. அதுக்கு மேல ஒரு ரூபாய் கம்மியாக வரும், கம்மியாகவும் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு ஓப்பன் சொல்லி பேசிடணும். சொல்லி பேசுறீங்க. ஆமா, அவங்க நீர் ஊத்தலாம் அவங்களே பாத்துருவாங்க. அவங்களே பாத்துருவாங்க. அது நம்ம கண்ட்ரோல் நான் செய்ய மாட்டோம். திடீர்னு தண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டு நம்ம சிக்கிக்குவோம். அது தவற போயிடும். அவங்களே பாத்துக்கணும். அவங்க விருப்பப்பட்டு இந்த இடத்துல வெட்டு சொன்னா வெட்டுவோம். வேண்டாம்னா நான் கம்மன் ஆயிடும். மேக்ஸிமம் எத்தனை அடி வரைக்கும் நம்ம வெட்டி தரலாம்? நான் வந்து 100 அடி வரைக்கும் வெட்டுவோம். அதுக்கு மேல வர மாட்டேன். 100 அடிக்கு மேல அகலம் வந்து இந்த அளவுக்கு. இது 27-22. இது வந்து ஒரு 60 அடி வெட்டணும்னா நம்மளுக்கு எவ்வளவு செலவாகும்? அது 27க்குன்னா ஒரு 12 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆகும். 12 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆகும். இப்போ போர் போடுறாங்களே, போரை விட இது எப்படி நான் இது இவ்வளவு செலவு பண்ணி இது என்ன காரணம்? இப்ப பாருங்க, இந்த லைன்ல எல்லாம் போர் போட்டுருக்காங்க. ஒரு இதுல கூட தண்ணி இல்ல. இப்ப இந்த கிணறு தண்ணி இல்லாம தான் இருந்துச்சு. ஒரு சொட்டு கூட கிடையாது. இப்ப இந்த மலைக்கு பாருங்க, சரியான 3 மணி நேரம் மோட்டர் ஓடுது. மோட்டர் 3 மணி நேரத்துக்கு மேல ஓடுதுங்க. ஆனா தொடர்ந்து தண்ணி இருந்துட்டே இருக்கு. ஆனா பாருங்க, போர்ல என்ன போடணும், முந்தா நாள் தான் போடாதுங்க. 1000 அடி போர் தண்ணி இல்ல. ஆமாங்க. எனக்கு போர் என்னைக்கு வேணாலும் போகும். ஆனா கிணறு போகாது. அது முக்கால்வாசி தெரியாதவங்க தான். ஆனா நல்ல நாளும் தெரிஞ்சவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிணறு, 2வது போர் போட்டுக்கிறாங்க. இல்லன்னு சொல்லல. ஆத்திரஸ்தா இருக்காது போர். இப்ப நம்ம ஹோட்டல் கடை மாதிரி போர் வந்து சொந்த வீட்டுல சாப்பிடுற மாதிரி கிணறு, ஹோட்டல் கடை மாதிரி போர். அது என்னைக்கு வேணாலும் ஃபெயிலியர் ஆகலாம், போகலாம், வரலாம். அது ஒரு கொஞ்சம் மண் முடிஞ்சா கூட அது அப்படியே மூடிக்க மாறாது. மோட்டர் எல்லாம் போயிடும். மோட்டர் வயர் எல்லாம் போயிடும். ஆனா கிணறு வந்து என்னைக்குமே இல்லை. 1 மணி நேரம் ஓடணும் போகுது கிணத்துல. அது இன்னைக்கு போயிருந்தாலும் கொஞ்சம் நாள் அப்படியே போறது. கிணத்துல 1 மணி நேரம் போனா 10 சென்ட் வெடி வெட்டணும்னா எத்தனை நாள்ல நீங்க வெட்டி கொடுப்பீங்க? 1 மாசம். பெரிய கிணறா இருந்தா வண்டி இறக்கணும் 1 மாசத்துல முடிச்சிடுவோம். இந்த மிஷின் 2 மாசத்துல வேலை முடிச்சிடுவோம். அங்கே தங்கி வேலை? ஆமா, இங்கதான் தங்கி. இங்கே தங்கிட்டு நீங்க வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தான் போவீங்களா? ஆமாங்க, வேலை முடிச்சுட்டு தான் கணக்கு வேலை பார்த்துட்டு போவோம். வாங்கிக்குவோம். வேலை ஆக வாங்கிக்குவோம். ஆமா, இந்த 4 ஆயிடுச்சு. இப்போ ஒரு 10 நாள் ஆயிடுச்சு நான் வேலை ஸ்டார்ட் பண்ணினாக்கா ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் எல்லாம் எவ்வளவு? இல்ல, அட்வான்ஸ் எல்லாம் அதிகமா வாங்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் போய் அறிமுகத்துக்கு கிணறு பேசினா ஒரு 101 ரூபாய் அட்வான்ஸ் வாங்குவோம். நல்லா தெரிஞ்சதால இருந்து 1000 10,000 கூட கொடுப்பாங்க. நம்பிக்கை 101 ரூபாய் தான் நாங்க ஃபைனலா வாங்குறது. நாங்க மிஷினால கொண்டு போயிட்டு 15 பணம் வாங்குவோம். வாங்கிட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 50,000 1 லட்சம் இப்படி வாங்கிட்டு வேலை செஞ்சுட்டே போவோம். வேலை தகுந்த மாதிரி நாங்க செய்வோம். அதுக்கு மின் காசு எல்லாம் அதிகமா அவங்க கடன் மாதிரி நாங்க வாங்க மாட்டோம்.
நான் அவன் கையில நம்ம பணம் வந்து ஒரு 30,000 தான் இருக்கணும், அவன் கையில ஒரு 50,000 தான் இருக்கணும். அந்த மாதிரி நாங்க வேலை செய்வோம். இப்ப இதுக்கு 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நம்ம இது பண்ணனா லைஃப் லாங் இருக்கும். போர் வேஸ்ட். இந்த மாதிரி இப்ப இந்த இடத்துல இந்த லைன்ல 4 போர், ஒரு போர்ல கூட தண்ணி கிடையாது. தண்ணி கிடையாது. இப்ப இந்த மலையை வந்து தண்ணி இல்ல. இப்ப இதுல பாரு மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல. ஆனா இந்த ஏன்னா நாமக்கல் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து கிணறு தான் வெட்டுறாங்க. ஆனா நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றாங்க கிணறு வெட்டுறதுக்கு இவ்வளவு செலவாகுது, ஒரு 2 லட்சம் 3 லட்சத்துல நான் போட்டு முடிச்சிருவேன் அப்படின்றாங்க. ஆமா 2 லட்சத்துல இது வந்து 100 வருஷம் கூட இருக்கு, அது 4 வருஷம் கூட இருக்கு. இதுல ஒரு 2 மரம் வந்துட்டு விவசாயம் பண்ணிக்கலாம், அது போர் கூட முடியும். ஆமா அதெல்லாம் சொல்லுவாங்க, போர் இன்னொரு போர் போடலாம் அப்படின்னா காசு அப்படிதான் செலவு பண்ணிட்டு போகணும். அங்கங்க ஜாடு மாதிரி போட்டு கிணறு வந்து எப்பயும் நம்மளுக்கு வந்து 2 போகத்துக்கு நல்ல மழை பெஞ்சிட்டு 2 போகம் அழகா வந்துடும். ஒரு போகம் சும்மா இருந்து போட்டு அடுத்த மழை வந்து பாத்துக்குவோம். வருஷம் பூரா வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். சும்மா நம்ம கிணறு மட்டும் இந்த எஸ்டான நினைச்சுன்னா 2000 மிஷினுமே குறைஞ்சுதான் 2000 மிஷின் சொல்றேன். நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுசா ஓடிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு எத்தனை நேரத்து அனுபவம் இருக்கு? எனக்கு வந்து இப்ப நம்ம சின்ன வயசுல இந்த வேலை தான் செஞ்சுக்கிட்டேன். புதுசா வந்து கிணறு வெட்டுறவங்க அவங்க யாருன்னா கேட்டா உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்கலாம் இல்லையா? நம்பர் சொல்லுங்க. அப்படியே 73 67 99 19 இந்த நம்பர்வே இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளவு ரேட்? அது அந்த ஏரியா போய் நான் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஓ, நம்மளால கிணறு வெட்ட முடியுமா இல்லையா? இல்ல அந்த இடத்துல எப்படி இருக்குது, திடீர்னு கீழே போனாலுமா பக்கத்து கிணறு கூட பார்க்கலாம், பார்த்துட்டு அந்த கிணறு போய் பார்த்துட்டு தான் நான் சொல்ல முடியும். அப்புறம் தண்ணி புது கிணறு வெட்டுவீங்க, பழைய கிணறு தூர் வருவேன், கிணறு வெட்டுவேன், கிணறு அகலப்படுத்துவேன், அகலப்படுத்துவேன், எல்லாமே செய்வேன். எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பேன். ஆமா சரி. நான் இப்ப அதான் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கட்டடம் எல்லாம் கூட நீங்க இல்ல கட்டடம் அது மேஸ்திரி வச்சு அது அவங்க கட்டிக்கிறாங்க. அது அவங்க கட்டிக்கணும். கட்டட வேலைக்கு நாங்க வர மாட்டோம். நீங்க ஓகே இது வந்து மிஷின் முதல் கொண்டு எடுத்துட்டு வந்து எல்லாம் பண்ணி கொடுக்கறது எல்லாரும் நீங்க தான்? ஆமா நாங்க தான். வெடி வைக்கிறது முதல் கொண்டு எல்லாமே அவங்க வீடியோ கையெழுத்து வாங்கி கொடுத்துருவாங்க. அங்க சரக்கு வர அவங்க வந்து அவங்களே வெடிச்சுட்டு புளி வரணும், அவங்க வெடிச்சு கொடுத்துருவாங்க. நீங்க உங்க கணக்குல வச்சு? ஆமா அது கணக்கலாம். உங்க கணக்குல 70 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்லயே வந்துரும். ஆமாங்க எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமாங்க. அது எவ்வளவு? ஆனா புது கிணத்துக்கு ஒரு ரேட் இருக்குது, பழைய கிணத்துக்கு ஒரு ரேட் இருக்குது. பெரிய அகலமா கிணறு இருந்தா அதுக்கு ஒரு கொஞ்சம் என்ன பண்ண பேசிக்கலாம், அதிகமா போன படிச்சு பேசிக்கலாம். அகலம் கம்மியா இருந்தா ரேட் கூட்டி பேசிக்கலாம். ஆமா அது அகலத்தை பொறுத்துதான் உங்களுக்கு. ஆமா கொஞ்சம் அகலம் இருந்தா கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா போகும், அதனால கொஞ்சம் சின்னதா இருந்தா நம்ம கட்ட முடியாது, அதனால கொஞ்சம் ரேட் கூட பேசிக்கலாம். ஆமா நான் சென்ட் ஜோசப் காலேஜ்ல வந்து பிஏ ஹிஸ்டரி படிச்சேன், திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜ்ல. இப்போ வேலை வந்து நம்ம செக்கிங் ஆஃபீஸரா இருக்கேன் நான் எங்க ஊர்ல. சும்மா அங்க வேலை லைன் முடிஞ்சு போச்சுன்னா இங்க வந்து பார்ட் ஜாபா அப்பா அம்மா கூட இருப்பேன். அப்பா அம்மா கூட இருந்து இந்த வேலை செய்யறீங்க. ஆமாமா. இப்போ இறங்கி வேலை செய்றீங்களா? இப்போ எத்தனை அடி ஆழத்துல வந்து வேலை செஞ்சுட்டு வந்தீங்க மேல? பார்த்தோம் நீங்க ஒரு 80-85 அடி ஆழம் இருக்கும். 80-85. இப்போ நீங்க காலேஜ் முடிச்சுட்டு வேலை இல்லாத டைம்ல வந்து இந்த வேலையை பாக்குறீங்க. ஆமாமா. பரவாயில்ல, ரொம்ப பாராட்டணுங்க. எல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. நான் படிக்கிறேன், நான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா. இல்லைங்கண்ணா, அங்க வேலை இல்லைன்னா இங்க வந்து செய்வேன். மழை காலம் வரீங்களா, கொஞ்சம் வேலை டக்குன்னு முடிக்கணும்னு சொன்னாங்க, அதனால அம்மா அப்பா கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. இப்ப இதுல கஷ்டம் எல்லாம் எப்படி? நான் இப்ப வெட்டுறேன் ஏன் சொல்றீங்க? அதெல்லாம் பயங்கரமான கஷ்டம். வேறங்க கை காலெல்லாம் எப்படி? ஆமா ஆமா பயங்கரமான கஷ்டம், பயங்கரமா இருக்கும். டெய்லி ரத்தம் வரும். பார்த்து செய்யணும்னா ரொம்ப ரிஸ்க் அதிகம், ரொம்ப ரிஸ்க் அதிகம். ஆனா இன்னைக்கு மக்கள் வந்து கிணறு வெட்டுறது பெரிய கஷ்டம், போர் போறதா ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைக்கிறாங்க. போர் போட்டா என்னன்னா, போர் போட்டா ஒரு 5 போட்டா கூட அதே அந்த அடி ஆழத்துல ஆழம் போனா அதுக்குள்ள வாச்சது தான். கிணறுனா கொஞ்சம் அகலம் படுத்தி நம்ம ஆள்றோம் இல்லைங்க, அதுக்குள்ள நீங்க கிணறு உள்ள இறங்கி பாத்தீங்கன்னா இப்ப ஊத்து ஒண்ணு வந்திருக்கு, நேத்து வந்தது, செம்ம தண்ணி சூப்பரா வருது. இப்ப இதுக்கு சைடு போர் எல்லாம் போட்டாக்க இன்னும் நல்லா தண்ணி வரும். வரும் இன்னும் நல்லா வருங்க. ஆழம் போய் நம்ம போர் போட்டாலும் லாபம் தான், அப்படி போட்டுக்கலாம். அந்த மாதிரி சைடு போர் போட்டாங்கன்னா இன்னும் நல்லா தண்ணி வந்து இவங்களுக்கு வசதி அதிகம். ஆமாங்கண்ணா. கீழே ஏறது மேல ஏறதே பெரிய ரிஸ்க் தான். இதுல அதான் ரூப புடிச்சிட்டு ஏறணும், மேல நம்ம இறங்கணும், அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான். கொஞ்சம் பெரிய கல்லாம் கட்டி விட்டோம்னா வச்சுக்கோங்க, மிஷின் அப்படியே நல்லா இல்லைன்னா மிஷின் அப்படியே கீழே அப்படியே ஒரு நாளெல்லாம் விழுந்துருக்கு. மிஷின் அப்படி பல்ட்டி அடிச்சிருக்கு. அதெல்லாம் நிறைய பேர் டெத்தெல்லாம் இருக்காங்க. ஆமாண்ணா, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் தான். நீங்க வெட்டுறதே வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா 50-60 அடி ஆழத்துல இருந்து மேல வரணும். இந்த மாதிரி மிஷின் ஓவர்லோடு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் லோடும் போட்டு அனுப்புவீங்க மேல. ஆமாங்க, அதிகமா போட முடியாது. தெரியாதவங்க யாரும் அதிகமா லோடு போட்டாங்கன்னா மேல இருக்கிறவங்களுக்கு தெரியாத இழுத்துருவாங்க நேரா, அது பிரச்சனை தான் வரும். அதெல்லாம் என்ன பண்றதுன்னா நம்ம கொஞ்சம் விவசாயத்துக்காக நம்ம இது பண்ணிக்கிருக்கோங்கண்ணா. இப்போ எல்லாம் எதுவுமே போடாம இருந்துச்சு, இப்போ தண்ணி வந்ததுல இருந்து எல்லாமே பயிர் எல்லாம் போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் நம்மளுக்கு சந்தோஷமான விஷயங்கண்ணா. அது சின்னதுரைங்கண்ணா, நான் வந்து கிச்சங்கோடு பக்கத்துல சித்தானந்தன்ற கிராமத்துல இருக்கேன். நான் படிச்சது எல்லாமே அப்துல் கலாம் ஐயா படிச்ச காலேஜ் தான், சென்ட் ஜோசப் காலேஜ்ல தான் படித்தேன்.
படிச்சுட்டு நான் ஒர்க்கில் இருக்கேன். இப்போ லீவு ஒரு 10 நாள் லீவு கிடைச்சிருக்கு, வந்து இங்கே செஞ்சுக்கிருக்காங்க. கண்டிப்பா உங்களை நான் போடுறேன். அதில் உங்களுக்கு கமெண்ட் எதுனா வந்தா கண்டிப்பா சொல்லுங்க. சரிங்கண்ணா, சரிங்களா? ரொம்ப